அகமதாபாத்தில் மட்டும் இல்லை, டெல்லியில் மட்டும் இல்லை, எங்கேயுமே அதாவது கடந்த ஒரு 10 வருடங்களில் நீங்கள் காண கிடைக்காத ஒரு காட்சி. ஆமாம், ஒரு செஷனில் விக்கெட் கூட இழக்காமல் வெஸ்ட் இண்டீஸ் பேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம அந்த கடந்த 15 இன்னிங்ஸில் வந்து வெஸ்ட் இண்டீஸோட ஸ்கோர் இவன் நிறைய பேசியிருப்போம். நிறைய விஷயத்தை இன்றைக்கி ஷை ஹோப் அண்ட் ஜான் கேம்பல் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச்சில், அதாவது இந்த டெஸ்ட் சீரீஸில் முதல் முறையாக வெஸ்ட் இண்டீஸ் எழுந்திருக்காங்க, ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்பாடா, நம்மளே சொல்கிற வைக்கிற அளவுக்கு ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேசுவோமே, நிறையாவுக்கு பேசுவோமே கிரிக்கெட்டு. சரி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குங்க. நிறைய பேர் நீங்கள் ஷார்ட்ஸ் லைக் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ ஷார்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கு. ஷார்ட்ஸும் பாருங்கள், இப்போது இந்த ரிவ்யூவும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜென்ரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2027 இந்தியா டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் 2025 டெல்லியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்சோட டே 3யோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 4ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. நேற்று நான் ஒன்று சொன்னேன்ல, என்னென்னா டே 3யோட முடியும், ஒரு வேளை வந்து டே 4ஓட ரிவ்யூ அதெல்லாம் இல்லாமல் கிரிக்கானந்தா அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஆனால் டே 4 வா கிரிக்கானந்தா, டே 4க்கும் வீடியோ பண்ணு கிரிக்கானந்தா அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸோட ஷை ஹோப்பும் கேம்பலும் எடுத்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் கிரெடிட்ஸ் கொடுக்காம மேலே இருக்கக்கூடிய ஃபிலிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேரே, ஜெய்டன் சீல்ஸ் மேலே இன்னொரு தடவை இம்பாக்டுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அவங்க இல்லைனா இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கவும் முடியாது. சரிங்க, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ், அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் கிட்டேருந்து கடந்த ஒரு 15 இன்னிங்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சில பல ஸ்கோர் சொல்லியிருந்தோம். அதில் எத்தனை தடவை 250, அதில் எத்தனை தடவை 200 வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 தடவை தான் வந்து 200, அதாவது 200க்கு மேலே அடிச்சிருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 248, இப்போ டீம் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 173. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் 50 அப்படிங்கிறது வந்து கடைசியாக எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போது 11th அவர் கிடையாது, பிரெண்டன் கிங் அவர் தான் அடிச்சிருந்தார். அவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50ங்கிறது நான் கடைசியாக ரொம்ப ரேர். ஐ திங்க் அந்த முல்தானில் இவங்க வின் பண்ணும்போது அப்போ இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப ரேர். ஆனால் இன்றைக்கி ஷை ஹோப் 50, கேம்பல் 50, அப்புறம் இயான் பிஷப் ஒன்று சொல்லியிருந்தார். அதையும் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சேனலில். நம்மளும் பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த 20-30 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க பாஸு, பெருசாக ஆடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். பட் நம்மளும் அதான் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த குட்டி குட்டி பார்ட்னர்ஷிப்பாக பெருசாக ஆடுறது தான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம்பல் வந்து ஒரு 145 பால், இப்போது 87 நாட் அவுட்டோட இருக்கார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷை ஹோப் அவர் ஒரு பக்கம் மானாவாரியாக பால்களை பிடிச்சி அவர் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்ஸ், எஸ் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிலிப், கேரி 2 பேரும் 98 பால் 46 ரன்கள். ஐ திங்க் டாப் ஆர்டரில் இப்படி ஒன்று, இப்போ தேவநாராயண சந்திரபோல், அதுக்கப்புறம் கேம்பல் கிட்ட இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் வந்ததுன்னா, ஸோ 248 இல்லாமல் டீமோட ஸ்கோரே 348 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஷை ஹோப்பும் இம்ப்ளாக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 96 பாலில் 49 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரூவ், அதாவது விக்கெட் வந்து ஹார்டாக இருக்குது, விக்கெட்டில் ஒன்றுமே இல்லை. பட் இந்த விக்கெட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்டை தாண்டி இந்தியாவோட பவுலர்ஸ்கள்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படுத்துருவாங்க. பும்ராவா, ஜடேஜாவா, குல்தீப் யாதவா, ஐயோ சுந்தரா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எஸ் படுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லாமல் பவுலருக்கு ஆடாமல் பாலுக்கு நல்லா ரியாக்ட் பண்ணி ஆடினாங்க. விவியன் ரிச்சர்ட்ஸ், பிரைன் லாரா வந்திருந்தாங்க, சந்தோஷப்படுவாங்கன்னா இயான் பிஷப் கமெண்ட்ரி பாக்ஸில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அவரு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக சந்தோஷப்பட்ட ஒரு மனிதராக இருப்பார்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரன் இன்னொருத்தர் பர்டிகுலராக அடிக்கல, பட் 2 50s வந்துருக்குது. அதுக்கப்புறம் 100 பால்ஸ் பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்ட்னர்ஷிப், ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் நல்லா ஸ்டார்ட் கிடச்சிச்சு. அந்த ஸ்டார்ட்டு ப்ளஸ் இந்த பார்ட்னர்ஷிப், 100 பால் ஒரு பார்ட்னர்ஷிப்பா அப்படின்னு பார்க்கும்போது 200 பாலுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கிடச்சிருக்குது கேம்பல் கிட்டேருந்து, ஹோப் கிட்டேருந்து. பாருங்கள், இவ்வளோ சிலாகரிச்சு பேசுகிறோம் அப்படின்னா சரி ஒரு காலத்துக்கட்டத்தில் சரி ஒன்று சொல்கிறேன், 2012 T20 வேர்ல்டு கப் ஞாபகம் இருக்குமா? அப்போ இந்தியா வந்து 2011 வேர்ல்டு கப் வின் பண்ணிவிட்டு உடனே 2012 T20 வேர்ல்டு கப்புக்கு போகிறாங்க. இந்தியா வந்து அதில் செமிஃபைனல் கூட ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன். அப்போது வெளில வந்துட்டாங்க. அப்போது இந்தியன் ஃபேன்ஸ்களோட செகண்ட் ஃபேவரட் டீம் எந்த டீம்னு நினைக்கிறீங்க? வெஸ்ட் இண்டீஸ் தான் ஃபைனலில் வின் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே அப்போ இந்தியன் ஃபேன்ஸ்ல விருப்பப்பட்டாங்க, ஆசைப்பட்டாங்க. இந்தியன் ஃபேன்ஸ்களோட ஆசைப்படியே வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணி கப்பை தூக்குனாங்க. ஸோ இப்போது என்னதான் இந்தியாவுக்கு அகென்ஸ்ட் ஆனாலும் அவங்க மேலே ஒரு பரிதாபம் அப்படிங்கிறத தாண்டி ஸோ வெஸ்ட் இண்டீஸோட இந்த ஆட்டிடியூடே பிடிக்கும். ஏன்னா ஐபிஎல்ல ஒவ்வொருத்தரோட டீம்லேயும் அவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ல் இந்தியாவில் அவுட் ஆகிட்டு போகிறாங்க, செம்மையாக ஆடிட்டு இருந்தாங்க.
எஸ் நான் இங்கே மேட்ச் பண்ணிக்கிட்டே, அதாவது மேட்ச் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே அங்கே ஒரு பக்கம் வேர்ல்டு கப் போயிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும் போதே நீங்கள் உமன்ஸ் வேர்ல்டு கப்பையும் பார்க்க தவறாதீங்க. குறுக்க ஒரு ஆடு மாதிரி நான் கொடுக்குறேன், ஏன்னா உமன்ஸ் வேர்ல்டு கப் சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, நம்ம கம் பேக் டு ரிவ்யூக்குள்ளே வரும்பொழுது வந்து வெஸ்ட் இண்டீஸ் இப்படி ஆடுறதை பார்க்கும்போது சந்தோஷம். அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் வராங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ரொம்ப மாதிரி அல்வா சாப்பிட்ற மாதிரி, அல்வாவோட வேறு ஏதாவது இன்னும் ஸ்மூத்தாக இருக்குன்னா அது சாப்பிட்ற மாதிரி. 2016 தான் ரோஸ்டன் சேஸும் ஹோல்டரும் சேர்ந்து லாஸ்ட் செஷனில் கிட்டத்தட்ட 19 ஓவர்ஸ் விக்கெட்டே விடாமல் ஆடி இருக்காங்களாம். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு செஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெஸ்ட் இண்டியன் பேட்டர்ஸ் 2 பேர் சேர்ந்து விக்கெட் லாஸ் இல்லாமல் ஒரு செஷனை முடிச்சிருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து 4 நாள் ஆனதே கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எப்போ கோலி கேப்டன்ஸில் கிடையாது, அதுக்கு முன்னாடி கம்மி. இப்போது அது நடந்துருக்குது, 4வது நாள் போயிருக்குது. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது நாள்லேயே முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 4வது நாள் 5 நாள் ரெஸ்ட்டு பிரேக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி ஷாய் ஹோப் அண்ட் கேம்பிள், அதுக்கப்புறம் கேரிபிரே, அதுக்கப்புறம் ஃபிலிப்பு, மேலே இம்ப்ளாக், அப்பாஸ் இவங்களாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுலேயும் நான் சொல்கிறேன், நான் சொன்ன இவங்க எல்லாருமே வந்து ஸ்பின்னை சூப்பராக ஆடினாங்க. பும்ராவை நல்லா ஆடினாங்க. செகண்ட் இதில் ஹோப் பும்ராவை அடித்தார், 2 4 ஒரே ஓவர் அடித்தார். ஆஃப் சைடில் ஒன்று அடித்தார், நல்லா இருந்துச்சு. இது போக குல்தீப் யாதவ் ஒரு பெரிய 6 ஒரு பக்கம். ஷாய் ஹோப் அகைன்ஸ்ட் ஸ்பின் சூப்பராக ஆனார். ஏன்னா ஹோப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலாக நல்ல கிரிக்கெட் ஆடுவார், நல்ல ஷாட்ஸ் வச்சுருக்கிறாரு. ஆனால் ஒயிட் பால் கிரிக்கெட்லேருந்து ரெட் பால் கிரிக்கெட்டில் வரும்போது அவரோட 50 கிட்டத்தட்ட 30 இன்னிங்ஸாக இல்லவே இல்லை. இன்றைக்கி அந்த ஒரு 50 வந்துருக்குது. ஆக்சுவலி நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா பிரனர் நீங்கள் ஒரு 50 ஹோப் கிட்ட அதை வந்திருக்க வேண்டிய திரும்ப ஒரு கம்பேக் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து. ஆனால் அவரால் அந்த 50 அப்படிங்கிற மார்க் எடுக்க முடியாமல் இருந்தது. பட் இன்றைக்கி வந்து ஒரு குவாலிட்டியான சைடுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பவுலிங் அட்டாக்கு அகேன்ஸ்டாக இன்றைக்கி எடுத்துருக்கிறாரு அப்படிங்கும்போது ஸோ ரொம்ப ஹாப்பி. இது அவருக்கு வெகுமதி. அதாவது இத்தனை நாளாக அந்த 50 வராமல் இன்னொரு 100 வந்துருந்தா யோசிச்சு பாருங்கள். இந்த 100 அப்படிங்கிறது வந்து இங்கே தான் இந்த 100 வரணும், இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக இந்த வென்யூவில் வரணுங்கிற மாதிரி இருந்திருக்க கூட நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப்போட கிரிக்கெட்டை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ஒரு 100 அடிக்கிற மாதிரி தான் அவரோட கிரிக்கெட்டுங்கிறது இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் குல்தீப் யாதவ் சூப்பராக பீட் பண்ணார். அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் நல்லாவே ஆடினார். குல்தீப் யாதவ் பெரிய 6 நங்குன்னு அடிச்சார்னா அதுக்கப்புறம் கேம்பு இந்த ப்ரிவியூவில், அதாவது இந்த சீரீஸோட ப்ரிவியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வெஸ்ட் இண்டீஸை பற்றி சொல்லும் போது இங்கே பாருங்கள் அவங்ககிட்ட ஸ்கில்லாம் இருக்குது. இந்த பேட்டிங் லைனப் தான் அவங்ககிட்ட நல்ல ஒரு பேட்டிங் லைனப்பு. இவங்க கிட்டேருந்து வெளில தான் இதனால் வராமல் இருந்துக்கிட்டே இருந்தது அவுட்புட். பட் ஆனால் இந்த தடவை அது வந்திருக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம்பிளை பற்றி நான் பெருசாக மென்ஷன் பண்ணதே இல்லை. ஏன்னா கேம்பிள் நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் அப்போலேருந்து இப்போ பார்த்துருக்கேன் கேம்பிள். அதாவது நான் 2018 நான் கேம்பிளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் தவிர அவருடைய ரன்ஸ் பெருசாக வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக வந்தது கிடையாது. பட் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர் சூப்பராக அடிச்சார். ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர், பிஹைண்ட் த ஸ்கொயர், பேடுக்கு வரது அடித்தார், முன்னாடி போட்டது அடித்தார். நல்லா ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சுந்தர், ஒரு குல்தீப் யாதவ் லைஃப் நிறைய கிடச்சிச்சு. அந்த லைஃப்பை யூஸ் பண்ணி நல்லாவே ஆடினார். அது அக்ராஸ் வந்து அவரோட ஸ்வீப்ஸ் நீங்கள் ஃபார்வர்ட் ஷார்ட் லெக் வைங்க, இல்லை ஷார்ட் ஸ்கொயர் லெக் வைங்க, என்ன வச்சாலும் நான் கண்டிப்பாக அந்த பக்கம் அடிப்பேன்னு சூப்பரானார். எடுத்தாலும், அதாவது ஃபீல்டர்ஸ் அங்கே வச்சாலும் எடுத்தாலும் சொல்லிட்டு நல்லா பிக் பண்ணி ஆடினார். எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸை. அப்புறம் 2 பெரிய 6, எஸ்பெஷலி குல்தீப் அடித்தார், ஒரு சுந்தர் ஒன்று அடித்தார்னு நினைக்கிறேன். 2மே பெரிய 6. நிறையாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைடில் ஆடி இருப்பார், நிறையாவுக்கு லெக் சைடில் ஸ்பின்னர்ஸ் ஆடி இருக்காரு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இவங்க 2 பேருமே இன்றைக்கி இந்தியன்ஸ்க்குள்ள டயர்ட் ஆகிட்டாங்க. அதாவது இந்த ஃபாலோ ஆன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வாவ் செம்ம அப்படின்னு. அதாவது இப்போல்லாம் ஃபாலோ ஆன் ரொம்ப கம்மியாக இருக்குது, பேட் பண்ண வராங்க. ஆனால் இப்போ இந்தியன்ஸ்களை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான். ஒன்று, அடுத்து ஆஸ்திரேலியா டூர் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட் வேணும். அதனால் என்ன பண்ணலாம், இன்றைக்கி 3வது நாளே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸை 2 தடவை ஆல் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அடுத்தது இன்னிங்ஸ் வின்னோட நம்ம வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஸோ ஃப்ரீயாக போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட பிரேக்கு அப்புறம் அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பிளானில் மண்ணள்ளி போட்டாங்க. இது சரியாக தப்பான்னு எனக்கு கேட்டிங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் டீம் ஒரு லாஸ்ட்டு 3 இன்னிங்ஸ் அப்படிங்கிறத தாண்டி லாஸ்ட்டு 15 இன்னிங்ஸ் நீங்கள் அவங்கள பார்க்கும்போது நம்ம பவுலிங் மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபாலோ ஒன் டைரெக்டாக போயிருந்திருப்பாங்க. நீங்கள் அதுதான் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் எப்படி ஏதாவது ஒரு டீம் வரும் மணக்கும். இதுக்கு முன்னாடி 1974 விவியன் ரிச்சர்ஸ் ஒரு மாதிரி 192 அடித்து இந்தியாவை தோக்கடிச்சிருப்பாரு. அப்போ பிஷன் சிங் பேரி, வெங்கட்ராகவன், எரப்பள்ளி பிரசன்னா இவங்கெல்லாம் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவுக்கு ஃபாலோ ஒன் கொடுத்து தோக்கடிப்பாங்க. இப்போது இந்தியா ஃபாலோ ஒன் கொடுத்துருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 97 ரன் தான் பின்னிலையில் இருக்கிறாங்க. எப்படி இந்தியாவை வந்து, அதாவது இந்தியாவை வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ண வைக்கிறது, சேஸ் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு சக்ஸஸ் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 207 பால் பிடிச்சாச்சு அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ். அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 97 பால் பார்ட்னர்ஷிப், அப்புறம் 98 பால் பார்ட்னர்ஷிப் சக்ஸஸ். இப்போது 2 பேர் ஒருத்தவங்க 100, 2 பேர் 100 வச்சிட்டாங்கன்னா சக்ஸஸ்ங்க. ஒரு ஷார்ட் டூரில் ஒன்று சொல்லிட்டு அங்கே சிபிஎல் ஆடி முடிச்சுட்டு நேராக அங்கே வராங்க. இங்கே வந்துட்டு இப்போ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆடுறாங்க. அடாப்டேஷன் எங்கே உங்கள் ஒயிட் பால் எடுத்து போட்டு இந்தியா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கடையில் வந்து இவங்க பார்த்துக்கோங்க, அங்கே சிபிஎல் இங்கே டெஸ்ட்டு
ஸோ எந்த அளவுக்கு ஒரு மாதிரி அரோவ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. டைம் கிடச்சா இங்கே பாருங்கள் 4 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்லாம் இருந்தால் வெஸ்ட் இண்டீஸ் மேபி இந்தியாவை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த மாதிரியான விக்கெட் கிடச்சா. சரி, ஓகே, நிறைய பேசியிருக்கிறோம் இந்த ரிவ்யூவில், இந்த நாளோட ரிவ்யூவில். ஃபீல்டை ஸ்பில் பண்ணி வச்சுட்டாரு கில்லு. சுந்தரும் ரொம்ப எடுத்துகிட்டு வரலை. 2 குல்தீப் யாதவ் நீங்கள் அடிச்சிட்டாங்கும் போது குல்தீப் யாதவ் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் பும்ராவோ சில இடங்களில் யூஸ் பண்ணல அப்படிங்கிறது ஃபீல்டை ஸ்பில் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ கேம்பல் அடிக்கிறாருங்கிறது ஒரு பக்கம். ஆனால் எனக்கு என்னமோ சுந்தர் வந்திருக்கலாம். அப்புறம் 2 ஃபீல்டர் பின்னாடி லாங் ஆகுவாங்க. ஸோ அவர் எல்லா பாலும் அடிக்கல. எல்லா பாலும் அடிக்கல. நான் சொல்லுவேன் இந்தியா நியூசிலாண்டு தொகுப்பு இது நடந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி வில்லங்க போய் தட்டி 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 எடுத்துக்கிட்டே இருந்தார். ரன்ஸ் போகிறதே தெரியாது. ஆனால் அப்படியே ஒன்று வரும். அவங்க 11 நல்ல ரன் லீடில் இருப்பாங்க. ஸோ அது நடந்துச்சு. இங்கே கேம்பல் அதை பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது. அந்த 2 ஃபீல்டர் டீப்பில் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. அப்புறம் நிறைய கேப்ஸ் இருந்த மாதிரி நான் பார்க்குறேன். இந்தியா அந்த மேட்ச் தோக்க மாட்டாங்க கூட வச்சுக்கோங்க. ஆனால் இன்கேஸ் ஓகேங்களா, இன்கேஸ் எனக்கு கிரீவ்ஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, சேஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ லீடு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா 97 ரனில் இருக்கிறாங்க. சரி, ஓகே, இதோட ரிவ்யூ முடியுது ஓகேங்களா. இப்போ டே 4ஓட ப்ரிவியூக்குள்ளே போகிறோம். சரி, இப்போ 97 ரனில் இந்தியா லீடில் இருக்கிறாங்க. பிச்சு இன்னும் ஸ்லோவாக தான் இருக்கும். இன்னும் நல்லா பேட் பண்ணலான்னு கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த நிலமையில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தான் சொல்கிறாங்க கிரீவ்ஸ் மேலே, அப்புறம் சேஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் இம்ப்ளாக்ஸ் பின்ன நல்லா ஆடுறவர் கயானா கிரிக்கெட்டரு. இது போக கீழே கேரிபரே, ஃபிலிப்பு, சீல்ஸ் நல்லா பேட் பண்ணுவார். ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஒன்று காமிச்சிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நான் சொல்கிறேங்க சேஸ், அப்புறம் இப்போ ஹோப்போ இல்லைனா கேம்பல் 2 பேருமே 100 எடுக்கிறாங்க. 50-50 இன்னும் எக்ஸ்ட்ரா ரன் அடிக்கிறாங்கன்னா ஸோ எப்படி லீடை உடச்சிடலாம். சேஸ் அதுக்கப்புறம் கிரீவ்ஸ் 100 2 பேரும் சேர்ந்து அடித்தா ஓகே. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற எல்லா பேட்டர் சேர்த்து அட்லீஸ்ட் 150ங்கிற டார்கெட் வச்சு இந்தியாவுக்கு ஏதாவது யோசிக்கிறீங்களா? அப்படி தான் நடக்குமா? இப்போ 97 பின்னணியில் இருக்காங்க. இன்னும் ஒரு 200 ரன் சேர்த்து அடிப்பாங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இன்கேஸ் எங்கேயாவது இந்தியாவை ஓடுறது வாய்ப்பு. ஒரு கேரி கிடைக்கிறது, நல்ல டெலிவரி, சீல்ஸோட ஏர்லி நல்ல பால்ஸ், என்ன சொல்கிறது, சீல்ஸோட ஹார்ட் நியூ பால், இந்த ஹார்ட் விக்கெட்டில் ஏதாவது மேஜிக் பண்ணி ஏதாவது கழிச்சு விட்டு வெஸ்ட் இண்டீஸ் எங்கேயாவது இந்தியாவை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதான் சீல்ஸோட அதான் 150-170 டார்கெட். அதுவும் எப்போ 150-170 டார்கெட். இன்னொன்று வெஸ்ட் இண்டீஸ் எது வரைக்கும் விளையாடணும். வெஸ்ட் இண்டீஸ் டே 4ல் செகண்ட் செஷன் வரைக்கும் ஃபுல்லாக பேட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் வின்னுக்கு போகிற மாதிரி ஆடணும் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணுற நிலைமையை பற்றி நான் பேசுகிறேன்னா வெஸ்ட் இண்டீஸ் இப்போ வின்னுக்கு ஆடுறதுக்கு ஆடணும். ஓகேங்களா, ஜெயிக்கிறதுக்கு ஆடணும். 97 ரன் பின்னிலை அதை பற்றி யோசிக்கக்கூடாது. விக்கெட் நல்லா ஹார்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ அப்போது செகண்ட் செஷன் வரைக்கும் பேட் பண்ணணும். இல்லைனா நாளைக்கு டே 4க்கு கடைசி 10 ஓவருக்கு முன்னாடி வரைக்கும் பேட் பண்ணிவிட்டு டார்கெட் 200+ கொடுத்து பார்க்கணும் இந்தியாவுக்கு. அந்த 4 விக்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்டாக்கிங் ஃபீல் செட், அட்டாக்கிங் மைண்ட் செட்டோட போனாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அதான் சீல்ஸை வச்சு நியூ பாலில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரிபரி, அப்புறம் சேஸ். ஸோ நல்லா தான் போட்டிருக்காங்க. வேரிக்கன் ஓரளவு பேட் பண்ணுவார். ஸோ இவங்கெல்லாம் வச்சு ஏதாவது பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போயும் பாருங்கள் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, பார்ப்போம். இந்தியா 500 அடித்து தோப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். இங்கிலாந்து கிட்ட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சு என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? பொறுத்து பார்க்கலாம். அண்டு வேரிக்கன் முல்தானில் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக வெஸ்ட் இண்டீஸ் இப்போ 2025 ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் தான். ஸோ சேஸும் மாதிரி நல்ல மைண்டு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கிலாந்துக்கிட்ட விட்டு நோண்டி விட்டுருந்தாருக்கார் ஒரு தடவை, ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ப்போம். கேரிபரி 34 வயசில் இப்போ டெபியூ ஆகிற டெஸ்ட்டுக்குள்ளே ஏதாவது பண்ணணுங்கிற வெறி இருக்கும். ஸோ ஹோப் கிட்டேருந்து ஒரு 100 ஞாபகம் இருக்குது. நாட்டிங்கமில் 2017 2 இன்னிங்ஸில் 100 அடித்தவர். அதுக்கப்புறம் ஏதாவது கேம்பலும் நான் பார்க்கும் போதெல்லாம் பெருசாக அடித்ததே கிடையாது. இப்போ அடிப்பாரா? ஸோ இதுதான் சரியான நேரம். கிரீவ்ஸ் எனக்கு அந்த டீமில் இப்போ ஒரு மாதிரி நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி என் கண்ணுக்கு தெரிகிறார். ஒரு ஹோல்டரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம் என்ன சொல்லிட்டு. வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிப்பாங்களா, இந்தியா ஜெயிப்பாங்களா, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் டே 4ஓட ரிவ்யூ முடியாமல் டே 5 வரைக்கும் நான் வீடியோ போகணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, பார்ப்போம். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறத பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஜெயிக்கிற அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் வந்திருக்கிறாங்கும்போது ரொம்ப சந்தோஷம். புரியுதுங்களா? வீடியோ நிறைவடைகிறது. 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?